வணக்கம். தங்கமகன் படத்தோட விமர்சனத்தோட வந்திருக்கேன். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பணம் ஒரு மனுஷனை பணக்காரனாக்கும் பைத்தியக்காரனாக்கும் அப்படின்ற ஒரு கொஞ்சமும், பேரண்ட்ஸு ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தவங்களோட குடும்பத்திலையும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும், கமர்ஷியல் படத்துக்கு தேவையான ஒரு சில நிறைய காமெடிகளையும் வச்சு, சென்டிமெண்ட் சீன் எல்லாத்தையும் வச்சு, இந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தேவையில்லாத சில பல லிப் லாக்குகளையும் வைத்து உருவான படம் தான் இந்த தங்கமகன். இயக்குனர் வேல்ராஜ் விஐபி மாதிரி ஒரு அழுத்தமான கதையை கொடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அந்த விஐபி கொடுத்த தாக்கம் இந்த படத்தில் கொடுக்கல அப்படின்றது யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் இந்த படம் முக்கால்வாசி சீன்கள், அதாவது 80% சீன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ரியலாக நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு யதார்த்தமான சீனை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லாக. அது படத்தில் நம்ம பார்க்குறப்பே சில சீன்ஸ்லாம் இது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு, இது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு தோண வைக்கிற அளவுக்கு யதார்த்தமாக எடுத்திருக்காரு. இதுக்காண்டி இவருக்கு பெரிய ஒரு வாழ்த்தை தெரிவிக்கலாம். படத்தில் முதல் பாதி யங்ஸ்டரை கவர் பண்ணணுக்காண்டி காமெடி கலந்து காதலை ஃபுல்லாக கொண்டு போய் காமிச்சிருக்காரு. இரண்டாம் பாதி ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு அப்பாவுக்கு ஒரு நல்ல பையன் எந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருப்பான் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் கலந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணி எடுத்து கொண்டு போயிருக்காரு. சரி, எல்லாரும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தனுஷ் ரொம்ப ஒரு யதார்த்தமாக நடிப்பு. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிட்டு போயிருக்காரு. அதுவும் சமந்தா கூட இருக்க அந்த ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் உள்ள அந்த உறவு, அது அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன்லாம் அவர் பண்ணுற அந்த லூட்டி, இதுகெல்லாம் பக்காவாக எடுபட்டுருக்கு. இது தனுஷ் அவருக்குரிய அந்த ஸ்டைலு. எப்பயுமே ஒரு படத்தை நடிக்கிறாருன்னா அசால்ட்டாக நடிச்சுட்டு போகிறது தான் அவரோட பாணி. இந்த படத்தில் தெளிவாகவே பண்ணிட்டு போயிருக்காரு. எமி ஜாக்சன் சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது போல தெரியுது. அவங்களால நடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அவங்க அழுகிறாங்களா சிரிக்கிறாங்களா, அதாவது ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சி பூர்வமான காதல் சீன்களை ரொம்ப ஃபீலிங்கோடு பேசுகிறாங்களா, இல்லை அது சப்பையாக பேசுகிறாங்க அப்படின்றது நம்மளால் கணிக்கவே முடியலை. அந்தளவுக்கு அவங்கள்ட்ட நடிப்பு எடுபடவே இல்லை. அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப அவங்க கூட அந்த ஃப்ரெண்டாக வர்ற பொண்ணு ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரொம்ப நல்லாவும் நடிச்சிருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு இந்த கேரக்டரில் எமி ஜாக்சன் கரெக்டாக சூட்டே ஆகலை. அவங்களுக்கு பிறகு நிறைய கேரக்டர் நம்ம மக்கள் இருக்காங்க, அவங்கள யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. சமந்தா ரொம்ப ஒரு மெச்சூர்டான நடிப்பு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது சமந்தாவா அப்படின்னு சொல்லி நம்மளை கிள்ளி பார்த்துக்கிறது அளவுக்கு அவங்களோட நடிப்பு இருந்துச்சு. ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் கண்டிப்பாக சமந்தாவுக்கு அவங்களோட லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தனுஷ் ஃப்ரெண்ட் அவர் சதீஷ் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாருன்னா அது சதீஷோட அந்த ஒரு நக்கலான ஒரு காமெடி, அதாவது சீரியஸாக காமெடி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவர் காமெடி பண்ணியிருக்கிறது தேட்டரில் ரொம்ப நல்லா வரவேற்பே இருந்துச்சு. தனுஷ் சதீஷ் இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வேகமாக போனதுக்கு காரணம் இவங்களோட காமெடி அப்படின்னு சொல்ல முடியும். தனுஷோட அப்பா அவர் KS ரவிக்குமார் ஒரு ஞாபகம் மாதிரியாக இருக்க அப்பாவை நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் அப்படியே வாழ்ந்துட்டு போயிருப்பாரு. அந்த ஒரு அப்பா கேரக்டரில் ஒரு ஃபைல் ஒன்று காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதட்டம், ஒரு பதபதப்பு அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி ஆட்டுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கேரக்டர் அப்படியே வாழ்ந்துட்டு போயிருப்பாரு. ராதிகா, ஜெயபிரகாஷ், இன்னொரு வில்லன் அவர் அந்த தனுஷோட கசினோ நடிக்கிறவர் எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் பெரிய ஸ்கோப் கிடையாது, சின்ன சின்ன கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கதை அவங்க நடிச்சுட்டு போயிருக்காங்க, அவ்வளோன்னு தான் சொல்ல முடியும் அவங்கள பற்றி. மியூசிக் அனிருத் எப்பயுமே தனுஷ் படத்துக்கு பக்காவாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அனிருத்தோட பிலோ ஆவரேஜ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். எனக்கு என்னமோ உட்காந்து பார்க்குறப்ப 2-3 இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. என்னடா இப்படி சொதப்பிட்டாரே அப்படின்னு சொல்ல தோன்ற அளவுக்கு அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு படத்தோட கதை ரொம்ப அழுத்தமாக இல்லை. தனுஷோட அப்பா இறந்துடுவார், அவரை பழி வாங்கணும் அப்படின்றப்ப அந்த பழி வாங்குறது ஒரு அப்பா இறந்துட்டாருன்னா பழிவாங்கல் சீன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஏதோ ஒரு திருடனை அடாவோடா அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்குது. எங்களால் அக்செப்ட் பண்ண முடியலை. இந்த படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு பாட்டு வருது, எமி ஜாக்சனுக்கும் தனுஷ்க்கும் நிறைய லிப்லாக் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் அவங்க அந்த பாட்டை ஃபுல்லாக பண்ணுற லூட்டிகள் இதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா இந்த படத்தில் இந்த பாட்டு தேவையா? கண்டிப்பாக இந்த பாட்டு தேவையே கிடையாது. இதை வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டாலும் இந்த படம் ஒரு தரமான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் படம்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்த்துனாச்சும் ரெக்கமெண்ட் பண்ணுவானுங்க. அது தேவையில்லாமல் அந்த பாட்டை வச்சு கெடுத்துருக்காங்க. அதுவும் யூஸ் சர்டிஃபிகேட் எப்படி கொடுத்தாங்கன்னே தெரியல. இந்த படத்தில் ஒரு 2-3 இடத்துல தனுஷ் பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு. ரொம்ப தேவையில்லாத அந்த பஞ்ச் டைலாக்கு எல்லாரும் தேட்டரில் உஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு அந்த பஞ்ச் டைலாக் அந்த பிளேஸில் தேவையே கிடையாது. எதுக்கு வச்சாருன்னே தெரியல. ஒருவேளை வேலை இல்லை பட்டதாரி மாதிரி பஞ்ச் டைலாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் படத்துக்கு அப்படின்னு நினச்சி டைரக்டர் வச்சாரா என்னன்னு தெரியல. அது பார்க்குறதுக்கு சகிக்கலை அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப சப்பையா முடிச்சிட்டாரு. அது என்னடா அது ஒரு தனுஷோட ஒரு மாஸ் ஹீரோ படத்தோட கிளைமேக்ஸா படம் முடிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்காரு. இதுதான் இந்த படத்தோட நெகட்டிவ். மற்றபடி இந்த படம் எல்லாரும் போய் ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னோட இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களை இன்னொரு விமர்சனம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.